சிறந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம். அரசியலில் இருந்து முழுமையாக ஓய்வு பெற தயாராகும் மஹிந்த. இலங்கையில் அரசியல் அதிர்ச்சிக்கான காரணங்களை கூறிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர். முட்டையின் விலை மீண்டும் அதிகரிப்பு. புதிய கூட்டணிக்கு தலைவராகிறார் ரணில். அனுர அலையில் நிலைகுலையும் அரசியல். தமிழ் சிங்கள அரசியல்வாதிகளின் பரிதாப நிலை. ராஜபக்ச குடும்பத்திற்கு விரைவில் தண்டனை எச்சரிக்கும் தேசிய மக்கள் சக்தி. சிறந்த நாடுகளின் பட்டியலின் தரவரிசையின்படி இலங்கை 5வது இடத்தை பிடித்துள்ளது. வாழ்நாளில் பார்க்க வேண்டிய சிறந்த நாடுகளின் பட்டியலில் இவ்வாறு இலங்கை இடம் பிடித்துள்ளது. 2,95,000 மேற்பட்ட வாசகர்கள் கருத்த அடிப்படையில் கொண்ட இந்த தரவரிசையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 1வது இடத்தில் தாய்லாந்து, 2வது இடத்தில் கிரீஸ், 3வது இடத்தில் இந்தோனேஷியா மற்றும் 4வது இடத்தில் போர்த்துகல் ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன. இதேவேளை ஆயுர்வேத சிகிச்சை, மறக்க முடியாத தொடர்ந்து பயணிகள் அல்லது தேயிலை தோட்டத்தை பார்வையிடுவது என அனைத்து வகையான பயணிகளுக்கும் இலங்கையின் மலைநாடு பரந்த அளவிலான அனுபவங்களை வழங்குகிறது எனவே குறிப்பிடப்படுகின்றது. பௌத்த விகாரிகளை கொண்டாட போயா சம்பிரதாயங்களுடன் கலாச்சாரம் மற்றும் மரபுகள் நிறைந்த நாடு இலங்கை எனவும் இலங்கையில் ஆரோக்கியமான காலை உணவை அனுபவிக்கவும் வாய்ப்புள்ளது எனவும் நுகர்வில் அதிக ஆர்வம் உள்ளவர்களுக்கு இலங்கை ஒரு சிறந்த இடமாகும் எனவும் கூறப்படுகின்றது. அத்துடன் இரத்தினங்கள், தேநீர், கைத்தறி துணிகள், தோல் பொருட்கள், பழங்கால பொருட்கள், நகைகள் மற்றும் மட்பாண்டங்கள் ஆகியன இலங்கையில் சிறப்பாக அமைந்துள்ளது. அரசியலிலிருந்து முழுமையாக ஓய்வு பெற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என மஹிந்த தீர்மானித்துள்ள நிலையில் அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவது தொடர்பான தகவல் வெளியாகியுள்ளது. சமகால அரசியலில் நிலவும் பாதகமான சூழல், உடல்நிலை, வயது போன்றவற்றை கருத்தில் கொண்டு அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக மஹிந்தவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பாரம்பரிய அரசியல் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு இந்த முடிவிற்கு காரணமாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் பல்வேறு இடம்பெற்ற ஊழல், மோசடிகள் தொடர்பில் மஹிந்த ஆட்சியில் அங்கம் வகிக்கும் பலர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாட்டு மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். கடந்த ஆட்சியின் போது இலங்கையில் பொருளாதார நெருக்கடிக்கு மஹிந்த அரசாங்கமே காரணம் என நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை முகங்கொடுக்க நேர்ந்த அரசியல் அதிர்ச்சி, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு காரணிகளின் விளைவுகள் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சர்வதேச அமைதிக்கான அமெரிக்க சிந்தனை குழுவின் கார்னால் என்டர்மெண்ட் ஏற்பாடு செய்த கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உலகில் குறிப்பிட்ட பிராந்தியத்தில் ஏற்படும் மோதல்கள் உலகின் பிற பிராந்தியங்களில், குறிப்பாக தெற்கில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் இலங்கையில் இந்த காரணிகளின் விளைவாகவே கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் அரசியல் அதிர்ச்சி ஏற்பட்டதாக ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைனின் மத்திய கிழக்கில் இடம்பெறும் மோதல்கள் காரணமாக உலகளாவிய பதற்ற நிலை தோற்றம் பெற்றுள்ளதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சந்தையில் முட்டை விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. அதன்படி முட்டை ஒன்றின் விலை 40 ரூபாவை கடந்துள்ளதாக இலங்கை முட்டை வர்த்தகர் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் முட்டை ஒன்று 30 ரூபாய்க்கு குறைவாக விலையின் விற்பனை செய்யப்பட்டிருந்த நிலையிலும் எனினும் சில பகுதிகளில் 45 ரூபாவுக்கு முட்டை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். உற்பத்தி வீழ்ச்சியடைந்தமையின் காரணமாகவே இவ்வாறு முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக இலங்கை முட்டை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி தலைவராக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படுவார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், புதிய கூட்டணியை உருவாக்கும் நோக்கில் எதிர்க்கட்சியில் உள்ள அரசியல் கட்சிகள் பல்வேறு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் பொதுத் தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் முன்வைத்த நிபந்தனைகளால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சமகி ஜன பலகோவாவுக்கு இடையில் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் முறிவடைந்துள்ளன. மேலும் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய மக்கள் சக்தியை இணைவதனை ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர் ஒருவர் குழப்புவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் இந்த பேச்சுவார்த்தைகளினால் இணைந்து கொண்டதன் பின்னரே இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலர் ரஞ்சித் மத்ம பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதி தலைவர் ருவான் விஜயரத்ன தலைமையிலான பேச்சுவார்த்தைகளின் சுமூகமாக நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது.
எனினும் ஐக்கிய தேசிய கட்சியின் உயர்மட்ட தலைவர் ஒருவர் பேச்சுவார்த்தைகளில் இணைந்து கொண்டதன் பின்னர் முரண்பாடுகள் வெளியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் காரணமாக பல அரசியல்வாதிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாற்றமடைந்துள்ளது. நாட்டில் அனுர அலை தீவிரமாக அடைந்த நிலையில் மக்கள் ஆதரவு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கட்சியை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இதன் காரணமாக தமிழ் பிரதிநிதிகள் உட்பட பல சிங்கள அரசியல்வாதிகள் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டிய நிலை காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் மக்களை ஏமாற்றி தமது அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொண்டவர்களே இதில் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். சமகாலத்தில் அரசியல்வாதிகளின் செயற்பாடுகள் குறித்து மக்கள் மிகவும் தெளிவடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்ச்சி அச்சநிலையில் உள்ளது. இதில் தமிழர்கள் ஏக பிரதிநிதிகள் மக்களை ஏமாற்றி தமிழ் அரசியல்வாதிகள் பெரும் நெருக்கடியை முகங்கெடுத்திருக்கின்றனர். எதிர்வரும் பொதுத் தேர்தலை அவர்கள் தோற்கடிக்க வேண்டும் என்ற மனநிலை மக்கள் தீவிரமாக காணப்படுகின்றது. அதேபோன்று தென்னிலங்கையில் பல அரசியல்வாதிகள் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து தம்மை விலக்கியுள்ளனர். இலங்கையில் தமிழரசு கட்சி உட்பட பல அரசியல் கட்சிகள் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்து தேசிய பட்டியலூடாக உள்நுழைவு திட்டம் வகுத்துள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை சுமார் 30க்கும் மேற்பட்ட முன்னாள் உறுப்பினர்கள் அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதாக இல்லை என்பது தொடர்பில் கடும் குழப்பம் அடைந்திருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ச குழுமத்தினர் கொள்ளையடித்த மக்கள் பணம் எங்கே இருக்கிறது என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வர உள்ளதாக வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் கொள்ளையடித்துள்ளதாக குற்றஞ்சாட்டிய தேசிய மக்கள் சக்தியின் அதிகாரத்திற்கு வந்து 2 வாரங்கள் கடந்துள்ளன. இந்த நிலையில் தங்களுடைய ஊழல்கள் இதுவரை கண்டுபிடிக்க முயலாமல் போனது ஏன் என்று அண்மையில் நாமல் ராஜபக்ச அதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டிருந்தார். தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் கொள்ளையடித்த பணம் உள்நாட்டில் வெளிநாட்டில் சொத்துக்கள் முதலீடு செய்யப்பட்டுள்ளதா, வேறு வகையில் பதுக்கப்பட்டுள்ளதா என்பதை விரைவில் கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டும் என்கிறார். ஊழல்வாதிகள் தாங்கள் இன்னும் மாட்டிக்கொள்ளவில்லை என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கும் கடைசி மணித்துளிகள் ஆகும். மிக விரைவில் அவர்கள் கூண்டோடு மாட்டிக்கொண்டு தங்கள் தவறுகளை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார்.